தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் முதல்வராக தவேக தலைவர் தளபதி விஜய் பொறுப்பேற்றுள்ள நிலையில் மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. தேர்தலுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்தால் அனைத்து கட்ட ஒழுங்கு பிரச்சனைகளையும் சரி செய்து பெண்கள் பாதுகாப்புக்காக வாழும் சூழலை உருவாக்குவோம் என்று தவேக தலைவர் வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 1 மாத காலத்திற்குள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதே தவிர கொஞ்சம் கூட குறைந்தபாடில்லை. சொல்லப்போனால் தவேகாவை சேர்ந்த நபர்களாலே பல இடங்களில் பெண்களுக்கு அத்துமீறல் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. ஸ்ரீவைகுண்டத்தில் சொந்த கட்சியை சேர்ந்த பெண்ணிடமே தவேக நிர்வாகிகள் அத்துமீறியுள்ளனர். அந்த தொகுதி தவேக எம்எல்ஏவிடம் பாதிக்கப்பட்ட பெண் புகார் கூறிய நிலையில் பொதுச் செயலாளரிடம் பேசி வேலை வாங்கி தருகிறேன் என்றும் பிரச்சனையை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று மூடி மறைத்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தவேக தலைமை பாதிக்கப்பட்ட பெண்ணையே கட்சியில் இருந்து நீக்கியுள்ளது. இந்த நிலையில் தவேக ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலாளர் வேம்புலி வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் அத்துமீறி தவறாக நடந்து கொண்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை இதுகுறித்து வெளியிட்டுள்ள பதிவில் தவேக ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலாளர் வேம்புலி என்ற நபர் கணவரை இழந்து தனியே வசிக்கும் பெண்ணின் வீடு புகுந்து அத்துமீறலில் ஈடுபட்டுள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. பெண்களின் பாதுகாப்பு குறித்து தவேக தலைவர் முதலமைச்சர் விஜய் கூறி வரும் வாக்குறுதிகளுக்கு நேர்மாறாக உண்மை நிலை இருப்பது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. திமுக ஆட்சியில் நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தற்போதைய ஆட்சியிலும் குறையவில்லை. இதுபோன்ற கடுமையான குற்றங்களில் ஈடுபடும் தைரியம் இவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது? சமூக விரோத செயல்பாடுகளுக்கு அரசியல் அடையாளம் பாதுகாப்பாக இருக்கக்கூடாது என்பதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும். குற்றவாளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார். உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு தவேக தலைமையும் முதல்வர் விஜயும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.